கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆகறதுக்கான அறிவிப்பு இப்போ வெளியாகி இருக்கு. எங்க, எப்போ அந்த மாதிரி வென்யூ டீட்டெயில்ஸ்லாம் இப்போ வெளியாகி இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் பூவழி. சார், எப்படியோ கடைசியா 4வது முறையா ஆளுநரை பார்த்து விஜய் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் நாளைக்கு சிஎம் ஆக போறாரு அப்படின்னு. அதை பத்தி இப்போ பேசலாம் சார். நல்ல செய்தி ஒன்று உள்ளே வந்திருக்கு. கடைசியாக ஒரு வழியாக ஒரு செய்தி வந்திருக்கு. இது அட்லீஸ்ட் மக்கள் கொஞ்சம் சல்கின் ஆகி எல்லாருமே கொஞ்சம் அப்படியே அப்பா ஓகேப்பா அப்படின்னு ப்ரீத் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பரபரப்பு, அவ்வளவு பிரச்சனைகள், யார் எங்கே இதை பண்ணுறா அப்படின்னு இந்த சினிமாலலாம் வரும் தெரியுமா? டேய், யாரா என்ன தடுக்கிறீங்க, யாரா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது ஹீரோனால. சுற்றி முற்றி எந்த பக்கத்துலேருந்து எந்த வில்லன் எந்த டைரக்ஷன்லேருந்து அடிக்கிறாருன்னே தெரியாது. திடீர்னு ஒரு வில்லன் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் அடிச்சுட்டு இருப்பார். இன்னொரு வில்லன் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர்லேருந்து எல்லாரையும் ஆட்கள் அனுப்பிட்டுருப்பார். இன்னொரு வில்லன் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவிலேருந்து ரெடி பண்ணி அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி ஆல் பார்ட்ஸில் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியாவிலேருந்து இஷ்யூஸ் வரும்போது அதை எப்படி சமாளிக்காத ஹீரோன்னு சொல்லி அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி தான் இது ஒரு நாளாக போச்சு. இந்த சினிமா இப்போது கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கா அப்படின்னா இல்லை, இது இந்த பார்ட் 1ஓட கிளைமேக்ஸ். பார்ட் 2 தான் ஆக்சுவல் சினிமா ஆரம்பிக்க போகுது. இதுலயும் விஜய் தான் சார் ஹீரோ. ஆமாம், அப்படிதான். ஸோ அதனால் இதில் யாரெல்லாம் நிஜமான வில்லன் அப்படின்றது ஆக்சுவலாக கொஞ்சம் தெரிய வந்திருக்கு. இத்தனை நாட்கள் நடந்த இந்த சினிமாவில் ஓ நீங்களாம் தான் இப்போ வில்லன் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சி மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சினாரியோஸில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்ட் 1 கிளைமேக்ஸில் வில்லனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்ட் 2 ஆரம்பிக்குது. இதிலிருந்து எப்படியெல்லாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாரு, அது எப்படியெல்லாம் இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எங்கே நடக்க போகுது, என்ன ஃபங்க்ஷன் எப்படி சொல்லியிருக்காங்க. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் ஆல்ரெடி ஏற்பாடுகள் போயிட்டு இருந்தது சார். இப்போயும் அதுதான் வென்யூவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சண்டே, அதாவது மே 10ஆம் தேதி பிற்பகல் 3:15க்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. வென்யூ நேரு உள் விளையாட்டு அரங்கம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு. அவரோட சேர்த்து 9 அமைச்சர்கள் அவரோட பதவி ஏற்றிருக்கிறதா சொல்கிறாங்க சார். இப்போ வரையும் வந்த டீட்டெயில்ஸ் இதுதான். மேபி இது சேஞ்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இப்போ அஃபிஷியல் லெட்டர் இப்போ டைப் ஆகிட்டு இருக்கு, வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். விஜய் அவர்கள் ஆளுநரை பார்க்கும்போது அவர் கூட ஆதரவு தந்த எல்லா கட்சி தலைவர்களுமே கூட்டிட்டு போயிருக்காரு. இதுக்கு மேல நீ நோ சொல்ல முடியாதியா, இதான் கடைசி, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிருக்காரு. அதை உன்னிப்பா கவனிக்க வேண்டியது. செல்வ பெருந்தகை, வன்னியரசு, சண்முகம் அவர்கள், பி வெங்கடேசன் எம்பி அவர்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு போயிருக்காரு. இதுக்கு மேலே யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி இதுலயும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வரலாம். நாளைக்கு பார்ப்போம் சார் எப்படி இருக்கு என்னன்னு. கண்டிப்பா. ஏன்னா இவ்வளோ பேர் போயிருக்காங்க. இதில் ஒருத்தர் யார் மிஸ்ஸிங் அப்படின்னா திருமாவர்கள். ஆமாம். இப்போ ஏன்னா ஒன்று எல்லா கட்சியுடைய அந்த 8 எம்எல்ஏக்கள் இல்லை 107 + 13 எம்எல்ஏக்கள் அப்படி கூப்பிட்டு போயிருந்துருக்கணும். இந்த 13 எம்எல்ஏக்களை கூப்பிட்டு போகல. காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைவர் இப்போ செல்வ பெருந்தகை வந்திருக்கிறாரு. அந்த 5 பேரை ரெப்ரசன்ட் பண்ணி இவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அப்போது மற்ற கட்சிகள்லையுமே அதை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுடைய தலைவர்கள் வருவாங்களா அப்படின்னா சிபிஐ சிபிஎம்ல அப்படி வந்திருக்கிறாங்க. ஐயுஎம்எல்லையும் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம விசிகாவை பொறுத்த வரைக்கும் வன்னியரசு அவர்கள் தான் முன்னிலையில் அந்த இடத்துல உட்காந்துருந்தாரு. வன்னியரசை ரெப்ரசன்ட் பண்ணாமல் வன்னியரசு இல்லாமல் விசிகாவை ரெப்ரசன்ட் பண்ணி திருமாவர்கள் வரலை அந்த இடத்துல. அது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ திருமாவளர்கள் கடைசியாக தான் இந்த இதில் உள்ளே வந்தார். கடைசியாக தான் வந்தார். விநாயக் மாதிரி லாஸ்ட்டாக தான் உள்ளே வந்திருக்காருன்றது ஒரு விஷயம். இன்னொன்று இப்போ இந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து போய் ஆளுநரை சந்திக்கும் போது கூட அவர் வரலை அப்படின்றது இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய. ஸோ அப்போ சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் தந்த அந்த ஆதரவில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கறது சிபிஐ சிபிஎம் முதல்ல வந்துட்டாங்க. காங்கிரஸ் இல்லாமல் சொல்கிறேன். சிபிஐ சிபிஎம் முதல்ல இந்த 4 பேரில் அவங்க தான் வந்தாங்க. உள்ள உடனடியாக வந்துட்டாங்க. இப்போ இந்த மீட்டிங்க்கு கூட வந்திருக்காங்க. நல்ல ஒத்துழைப்பு. அவங்களுடைய டி நகர் அலுவலகத்துக்கு போனப்ப அந்த இடத்துல விஜய் அவர்களோட நடந்த அந்த ஒரு உரையாடல் நல்லாவே இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஹெல்தியா இருந்துச்சு அந்த. ஆமா. ஸோ அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க தான் ஆக்சுவலாக எப்போ வேணா போராட்டம் பண்ணி அடிச்சு உள்ள வந்துருவாங்க, வெளியே வந்துருவாங்க. அப்படி இப்படி இந்த திமுக காரங்க அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இவங்கெல்லாம் உள்ளேருந்து சும்மா வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. எப்போ வேணா வெளியே வந்துருவாங்க, எப்போ வேணா வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை நம்ம காட்டிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு சிபிஐ சிபிஎம் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ஒரு பெரிய ஒரு டாஸ்க் விஜய் அவர்களுக்கு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவரும் எனக்கு ஏதாவது ஒரு இதுனா நீங்கள் சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் பதிலுக்கு சரி ரைட்டு ஓகே நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். அதை ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தான் அவங்க பார்க்குற மாதிரி பேசியிருக்காங்க.
ஸோ இப்போ அந்த ஐயுஎம்எல் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வரல மாற்றி பேசி இப்போ கடைசியில் விசிகே வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்துருக்காரு. ஸோ இப்போ அவர் என்ன மாதிரி ஒரு டேஞ்சர் பிளே, ஏன்னா வந்து அவரெல்லாம் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் ட்ரீட் பண்ண டிஎம்கே பிளான் பண்ணுதா. இப்போ விசிகே மீன் இவர் மாதிரி நம்ம சிபிஐ சிபிஎம் மாதிரி இல்லாமல் அவங்க கண்ட்ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஐயுஎம்எல் மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயுஎம்எல் வந்து சிபிஐ சிபிஎம் அளவுக்கு வந்துட்டு தன்னிச்சையாக செயல்பட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக அடிச்சு நகர்த்த முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்க இருக்க வாய்ப்புகள் கிடையாது. அந்த ஒரு சந்தேகத்தை இவங்க எழுப்பியிருக்காங்க நம்ம மனதில். இந்த மாதிரி இன்னைக்கு 2 நாட்கள்ல மாத்தி எடுத்ததுனால அந்த சந்தேகம் கண்டிப்பா வருது நமக்கு. அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது கடைசியா இப்ப விசிகே வந்து இவ்வளவு தூரம் சப்போர்ட் கொடுத்து வந்துட்டீங்க ரைட்டு, கடைசியில நேரில் வந்து ஆதவர்ஜனா பார்த்துட்டாரு, ஓகே எல்லாரும் மீட் பண்ணி கையை கொடுத்தாச்சு, லெட்டரை கொடுத்துட்டீங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. பட் சப்போர்ட் லெட்டரை கொடுத்து எல்லாம் பண்ணியுமே விஜய் அவர்கள் நேரில் வரேன்னு சொன்னார். நான் தான் நீங்கள் போய் ஆளுநரை முதல்ல சந்திச்சு சிஎம் பதவி ஏற்றுக்குங்க, அதுக்கப்புறம் நம்ம சந்திச்சுக்கலாம்னு சொன்னேன்னு சொன்னார். பட் இன்னைக்கு ஆளுநர் மாளிகை போகும்போது மற்ற கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் வந்த இடத்துல இவர் மட்டும் தலைவராக வராமல் அந்த எம்எல்ஏக்களை அனுப்புனாரு அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன சந்தேகம் நம்ம மனசில் எழுது. ஏன்னா எதனால் இப்போ வந்து இப்போ விசிகாவை பார்த்து தான் நம்ம ஆக்சுவலாக பயப்படுற மாதிரி இருக்கு. விசிகா தான் வந்துட்டு எப்போ வேணால் எந்த நேரத்தில் வேணா, விசிகா நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஆர்டண்ட்டாக ஒரு இஷ்யூ அப்படின்னா அந்த இஷ்யூக்காக நின்று பண்ண நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. டாஸ்மாகுக்கு எதிராக வந்துட்டு ஒரு பெரிய மாபெரும் போராட்ட கூட்டத்தையே நடத்தி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ உள்ளுக்குள்ளேயே இருந்து அரசுக்கு எதிராக வந்துட்டு போராட்டங்களை தைரியமாக நடத்தக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கும் காரணத்தினால் ஒரு சின்ன அச்சத்தை வந்து விஜய் அவர்களுக்கு அவர் கொடுத்துட்டே இருக்க வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல ஹெல்தியா இருந்துச்சுன்னா ஓகே, அது எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி அது திமுக சார்பா ஒரு குடைச்சலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவும் வந்து நம்ம வாய்ஸ் பண்ணி தான் ஆகும். டெஃபினெட்லி. அப்போ அந்த மாதிரி இருக்குமா விசிகே, எப்படி எங்க போகுது இதுல அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டாவே இப்போ எல்லாரோட மைண்ட்லையுமே விசிகே ஸ்டார்டிங் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இவங்களோட 9 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்கிறதா, விஜய் அவர்கள் கூட 9 அமைச்சர்கள் சேர்ந்து பதவி ஏற்கிறதா சொல்றாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அசம்ஷன் ஏதாவது இருக்குமா சார்? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். முக்கியமான நபர்களாக தான் இருப்பாங்க. அது வந்து ஆதவர்ஜுனாவாக இருக்கும், செங்கோட்டையனாக இருக்கும், விஜய் அவர்களே ஒருவர், புஷி ஆனந்த் ஒருவர், அப்புறம் வந்து நம்ம நிர்மல்குமார் ஒருவர், அருண்ராஜ் கண்டிப்பா அதுல ஒருத்தராக இருப்பாரு, வெங்கட்ரமணன் அவரும் வந்து முக்கிய இதுல இருக்கிறாரு. இன்னொரு மிச்ச 2 நபர்கள் எனக்கு தெரிஞ்ச ராஜ்மோகனாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவர் வந்துட்டு அது பெரிய பொறுப்புல இருக்கிறார், அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறாரு. அதனால அவர் ஒருவராக நான் பார்க்கிறேன். கூட்டணி இருக்கிறவங்க வந்து அமைச்சராகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்ல சார்? என்ன மாதிரி பொறுப்பு கொடுக்கலாம், ஆட்சி அதிகாரம் பங்குன்றது காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? அவங்க இதுல வந்து 2 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் பதவி இருக்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஆமா, கண்டிப்பா இருக்குது. ஏன்னா வந்து இப்போ இந்த 9ன்னு சொல்றதுக்கு காரணமும் வந்து 2 விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இவங்களுடைய லிஸ்ட் இன்னும் ரெடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த 108 எம்எல்ஏக்களில் வந்து எத்தனை பேர், 107 பேர் தானே, இந்த 107 பேர்களில் வந்து எத்தனை பேர் நமக்கு வந்து அமைச்சரவையில் உட்கார வைக்கிறதுக்கான வேல்யூடு பர்சன்ஸாக இருக்கிறாங்க இப்போ. ஏன்னா இவங்க வேற யாரையா ஒருத்தவங்க கூட மினிஸ்டருக்கு ஏற்கனவே வந்துட்டு பிளான் ஏவா வச்சிருந்துருக்கலாம். அதுல சில பேர் இப்போ வந்து இந்த 234 எம்எல்ஏக்கள்ல தோற்று போன எம்எல்ஏக்கள் ஒருவராக இருக்கலாம். ஸோ அதனால இப்போ அதுல இருந்து இந்த 107 ஒரு 34 35 அமைச்சர்கள் யாருங்கிற அந்த லிஸ்ட்டை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அது வரைக்கும் வந்து முக்கிய பொறுப்புகள்ல தலைமை கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்கல இருந்து ஒரு 9 பேரை எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கலாம் எங்களுக்கு. இப்ப நம்மளே கரெக்டா யோசிக்கும் போது 8 பேர் வந்துட்டாங்க. அந்த ஒருவர் யாராக இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த டாப் 9 to 10 பீப்புளை டிசைட் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஏன்னா வந்து உயர்மட்ட பொறுப்புல அவங்க இருக்கிறனால அவங்க கொடுத்துதான் ஆகணும் அமைச்சரவை, அவங்க ஜெயிச்சிருக்காங்க வேற அப்படின்ற ஒரு விஷயங்கள். பட் அதை மீறி வேற யாருக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்ற கொஸ்டின் வரும்போது அது கொஞ்சம் டைம் மேபி அவங்க எடுக்கலாம். அதுக்கு இந்த டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதுக்கு ரொம்ப பேர் ஏத்துப்போம். முக்கிய பொறுப்பு, முக்கிய துறைகளை முதல்ல கையில எடுத்து அந்த துறைகள்ல வந்து நம்ம வேலை பார்க்க வேண்டியது நிறைய இருக்கும். அதை முதல்ல ஆரம்பிப்போம். நம்ம நிறைய துறைகள் வந்து அப்படியே முடங்கி கிடக்கும் இந்த ஒரு வார காலத்துல. அதெல்லாம் நம்ம வந்துட்டு முதல்ல செயல்படணும். ஸோ முக்கிய நபர்கள், முக்கிய துறைகள் ரெண்டையும் வந்து பரிசீலனை பண்ணி தான் இந்த லிஸ்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். இதுல இருந்து மாறுபட்டு கூட வரலாம். அந்த லிஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு பார்த்தோம்னா தெரியும் முனைகாலுக்கு. அப்போ இந்த லிஸ்ட்ல வந்து ஏன் மற்றவர்களுக்கான இடம் இப்ப கொடுக்கலன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் எடுத்து ரெடி பண்ணலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, மேபி விசிகே, சிபிஎம், சிபிஐ அவங்களெல்லாம் கூட வந்துட்டு கன்வின்ஸ் பண்றதுக்கான டைமா கூட அவங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு என்னங்க வெளியிலிருந்து பின்ன சொல்லிக்கிறீங்க, உள்ள இருந்தே வந்து ஒரு ஆதரவு கொடுங்க, நான் உங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்குறேன். ஏன்னா இப்பதானே அவங்க அதுக்கான உட்காந்து பேசுக்கான டைமே கிடைச்சிருக்காதுல்ல. ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முதல்ல போய் சிஎம் பதவியை ஏத்துக்குங்க, அடுத்து மிச்சதெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு தான் அவங்களே சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அதுக்கான டைம் கூட நம்ம எடுத்துக்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ கொஞ்ச நாள் போக போக 1 வாரம் 2 வாரம் இவங்களுடைய இதெல்லாம் அரசாங்கம் எப்படி இயங்குதுங்கிறதெல்லாம் கூட பார்க்கறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும்.
அந்த ஒரு 1 வீக் டைமில் இவங்க வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போய்கிட்டு இருக்குது, என்ன இருக்குது, நம்ம அப்படி தான் இருக்க போகிறோம், மதசார்பற்ற இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசி மேபி அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரியை கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். என்னன்னா இப்போ அவங்கள இல்லாமல் இப்போ இவங்க எல்லா மினிஸ்ட்ரியும் முடிவு பண்ணி இல்லைப்பா கன்ஃபார்மாக வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு 35 மினிஸ்டரை போட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, அவங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு காட்டும்போது அப்போ நீங்கள் யாரை வெளியே தூக்குவீங்க? அது ஒரு மனக்கசப்பான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து முதல் முறையாக வந்துட்டு எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இதுல வந்து எல்லாருமே முதல் முறையா மந்திரியாக போறாங்க. செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்துட்டு இது வந்து ஒரு கடினமான விஷயமா இருக்கும். அந்த புது முறையா முதல் முறை மந்திரியெல்லாம் வந்துட்டு நீங்க டக்குன்னு 6 மாசத்துல மந்திரியில இருந்து தூக்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு கசப்பை ஏற்படும். கொஞ்சம் ஏதோ மன திருப்தி இல்லைன்ற மாதிரி எல்லாம் அப்படிலாம் கூட போகலாம். அதனால அதுல அப்ப அந்த மத்தவங்க எல்லாம் விட்டுட்டு என்னையே ஏன் தூக்குனீங்க நீங்க அப்படின்றது கூட பேச்சு வரலாம். அதனால அப்ப நான் தான் இருக்கிறதுலே வீக்கஸ்டா அப்படின்ற இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து அந்த மினிஸ்டர்களுக்குள்ள வர்றதெல்லாம் தவிர்க்கணும். அப்படின்னா ஆரம்பத்தில் போடும்போதே இவங்களை வச்சு மினிஸ்ட்ரியை போட்டுறது பெட்டர். இன்னொன்று இது வந்து இன்டாக்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுக்குது அப்படிங்கும்போது இப்போ அவங்க ஏற்கனவே நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆதரவு மட்டும் தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அமைச்சரவை அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ அந்த கேபினெட்டை அமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்களும் கேபினெட்டுக்குள்ள இருந்து உள்ளேயே வந்துட்டீங்கன்னா எப்படி நேஷனல் காங்கிரஸ் வந்திருக்குதோ அந்த மாதிரி உள்ளேயே வந்துட்டீங்க அப்படின்னா இது இன்னொரு ரிலாக்ஸ்ட் 5 வருஷம் ஆட்சியா இருக்கும். ரைட்டுங்களா? எந்த ஒரு குழப்பமும் இருக்காது, நல்லாவே போகும், யாரும் எதிர்க்க மாட்டாங்க, எதிர்க்கட்சி மட்டும் தான் எதிர்ப்பாங்க அப்படின்னும் போது நல்லா ஹெல்தியா ரிலாக்ஸா. கரெக்ட். அப்போ இருக்க போற அமைச்சர்கள்ல வந்து நீங்க வந்து ஒரு 32 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்துட்டு காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், அப்புறம் வந்து விசிக, இந்த 5 பேருக்கு வந்துட்டு தலா 1 கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது வெறித்தனமா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுல காங்கிரஸ் மேபி 2 கூட கொடுத்துருக்காங்க வாய்ப்பு இருக்கு. பிளஸ் 5 பேர் உள்ள வராங்க அப்படிங்கும்போது அப்போ இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ அந்த 6-7 அமைச்சர் யாரா இருக்க போறா, யாரை எப்படி மாத்துறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து மேபி அவங்களாம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை அப்படின்னா ஃபிக்ஸ்டாகவே வந்துட்டு டாவேக்கா வச்சே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கன்வின்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மைட் பி ராங். ஸோ இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே மாறி 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 நடக்குது. இதெல்லாம் யாரோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த மாதிரி பண்றாங்க? திமுக. அந்த பக்கம் கவர்னர் யாரோட கையில் இருக்கிறாரு? பிஜேபி. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அட் அ டைம்ல மாற்றி மாற்றி பண்ணுறது உங்களுக்கு எப்படி தெரியுது? நியாயமா இல்லை சார். மக்களை மதிக்காதது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எக்ஸாக்ட்லி. மக்களையும் மதிக்க மாட்டீங்க, மக்களை ஏமாத்துவீங்க. அது பத்தாததுக்கு ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி நடத்துறேன்ற ஒரு பேரோடு அதுவும் நடந்துச்சு. அப்படி நம்ம தனியாக பேசுவோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணாங்க மக்களை. அது எதுவும் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லா சைட்லேருந்துமே விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு. மொத்தத்தில் உங்களுக்கு விஜய் அவர்கள் சிஎம் ஆகக்கூடாது, என் தரப்புல என்னால் முடிஞ்சதை நான் பண்றேன், உன் தரப்புல நீ பண்ணு, இது நடக்கக்கூடாது. இது நடந்துச்சுன்னா அடுத்த 15-20 வருஷத்துக்கு நம்மளால திரும்ப எட்டி கூட பார்க்க முடியாது. விஜயோட தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ விஜய் வந்து அந்த 5 வருஷம் நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னா வேற எந்த கட்சிக்குமே வேலை கிடையாது தமிழ்நாட்டில். அதை தான் வந்து அவங்க பயப்படுறாங்க, எல்லா கட்சியுமே சேர்ந்து பயப்படுறாங்க விஜய்க்காக அப்படின்றது மாதிரி தான். நீங்க பயப்படுங்க. அந்த பயத்தை எப்படிங்க வெளிக்காட்டணும்? உங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கும்போது செயல்பாடுகளில் காட்டுங்க. அந்த செயல்பாடுகளில் வீரியமா செயல்படுங்க. தாவேக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு பண்ணிச்சு அப்படின்னா அதை சுட்டி காட்டுங்க. அடிச்சு ஓட விடுங்க தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தவங்களையும். பயந்து வேலை செய்யட்டும். அடுத்த 5 வருஷம் அவங்க வந்த உடனே சூப்பரான ஒரு ஆட்சியை கொடுத்துருவாங்களா? அங்கங்க ஒரு ஹிக்கப்ஸ் இருக்கும், அங்க ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வரப்போறாங்க தாவேக்கா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு சாதாரண இடத்துல அவங்க வந்து நிக்கல. இப்போ ஒரு பெரிய டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல ரிஸ்கியான இடத்துல தான் வந்து நிக்கிறாங்க. அண்டர்ஸ்டுட். பட் அந்த ரிஸ்கை நீங்க எப்படி அவர்கள் ஃபீல் பண்ண வைக்கணும்? எதிர்க்கட்சியா டஃப் கொடுக்கணும். அங்க போய் பண்ற பிள்ளைகளை சுட்டி காட்டி அந்த மாதிரி பண்ணா அதுதானேங்க வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். அதை விட்டுட்டு நான் வந்து இல்ல அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, என்னோட முடிவு வந்து சிஎம்மாவே ஆக விட மாட்டேன், மெஜாரிட்டி வரலாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் எத்தனை தடைகள் நீங்க யோசிங்க. முதல்ல வந்து வரேன்னு சொன்ன கட்சிகள் வரமாட்டேங்குது, வரேன்னு சொல்லுது ஆனா வரத்துக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஒரு கட்சியோடைய பேர் நியூஸ்ல முதற்கொண்டு வந்துருச்சு, நாங்க கொடுக்கலங்க, மீடியா தவறா போட்டுருச்சு, நாங்க வரோன்னு எப்பங்க சொன்னோன்னு ஐயுஎம்எல் வந்து கேட்குது. விசிக்க இவ்வளோ டைம் எடுத்து நேற்று மாலை 6 மணிக்கு நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்தணும், அதை வைத்து தான் நாங்கள் இன்னைக்கு முடிவு கொடுத்துருக்குறோன்னு திருமாவளவன் சொல்கிறாரு. இவங்க இண்டிபெண்ட்டாக தான் யோசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுடைய டெசிஷன் எவ்வளவு குவிக்காக இருந்திருக்கும். நேஷனல் காங்கிரஸ், இந்திய நேஷனல் காங்கிரஸ் அவர்கள் எப்படி வந்து உடனடியாக ஒரு இது அடுத்த நாளே சொன்னாங்க சார், வந்துருச்சு எங்ககிட்ட லெட்டரை கொடுத்துருக்காங்க, எங்களோட ரிப்ளை லெட்டர் தான் ஆதரவு தெரிவிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நைட்டோட நைட்டா கொடுத்து விட்டாங்க. அது மாதிரி இருக்கணும் ஒரு ஆதரவு. அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் பார்ட்டியா இருந்தா அதை அப்படி பண்ணியிருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஆனா அதை அவங்க பண்ணல. எக்ஸாக்ட்லி அப்படி இருந்திருக்கணும்.
அப்போ அதுவும் இல்லைங்கும் போது அட்லீஸ்ட் நீங்கள் சரி ஓகேங்க நாங்கள் இண்டிபெண்ட் பார்ட்டி தான், நாங்கள் வந்து திமுக அதிமுகவை இந்த மாதிரி எந்த கட்சியும் நம்பிலாம் இல்லை திமுகவே எடுத்துப்போம், திமுக கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகள் திமுகவின் ஒரு முடிவையோ அவங்களுடைய ஆலோசனையோ நாங்கள் கேட்க மாட்டோம், இல்லை அவங்களுடைய அறிவுரையை எடுத்துக்க மாட்டோம், அதெல்லாம் எங்களுடைய மைண்ட்லேயே கிடையாது அப்படின்னா இவ்வளோ தாமதம் ஏன்? அப்படி என்ன மீட்டிங் நடத்துறீங்க? என்ன அதிகபட்சம் உங்களுடைய இப்போ நீங்கள் அப்போ அவ்வளோ பெரிய மீட்டிங் நடத்துறீங்க, ரொம்ப பெருசான டிஸ்கஷன் பண்ணியிருந்தா அதோடைய இந்த ப்ரெஸ் மீட் ரிப்போர்ட் மட்டுமே பெருசாக இருக்கணும் ஆக்சுவலாக. கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்க நடுவுல கூட பேசினாங்க சார். விசிகாலேருந்து வந்து நெறைய டிமாண்ட்ஸ் இருந்துச்சு. துணை துணை முதல்வர் திருமா அப்படிங்கிற அளவுக்கு கூட பேச்சுக்களா இருந்துச்சு. ஆனா முழுக்க முழுக்க எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே சொல்ல அவரு. நாங்க உயர்மட்ட குழுல பேசணும், வெளியிருந்து ஆதரவு தரோம், திமுக கூட்டணி. இவ்வளவுதான் பிரஸ் மீட்டே நடந்துச்சு. அப்ப ஏன் இவ்வளவு டிலே? முன்னாடி நாள் ஈவினிங்கே சிபிஐ சிஎம் தந்துட்டாங்களே ஆதரவு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு டிலேக்கான காரணம் அதான் இப்ப முதல்ல என்ன நடக்குதுன்னா, திமுக அவங்க தரப்புல இருந்து வந்து நாங்க வந்து இதுக்கப்புறம் வந்து எதுவுமே இது பண்ண போறது கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. ராஜினாமா கடிதத்தையும் அவர் கொடுத்துட்டாரு முதல்வர் பதவியில இருந்து. இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சியா செயல்படட்டும்னு சொல்லிட்டாரு. செயல்படுங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து அன்னைக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளாம் ஆஃபீஸ்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நைட்டு 9 மணிக்கு மேலே வருது டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் டாக்ஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் மாதிரி வருதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் காலையில தான் தெரியுது இது ரூமரே கிடையாது, உண்மைதான் போலன்னு. ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்த போகிறோன்றாங்க. அந்த மீட்டிங் நடத்த போகிறோம்னு சொன்ன உடனே ஒரு பெரிய டிலே நடக்குது. அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சு நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் வந்துட்டு தாவேக்காவை வந்துட்டு தாவேக்கான்னு சொல்லலை, பட் நாங்கள் வந்து அந்த பெரும்பான்மையை வச்சுருக்கிற அந்த கட்சியை வந்து நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், நாங்கள் எங்கள் தலைமை எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது, நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ட்வீட்டை வந்துட்டு அவர் போடுற வரைக்கும் சிபிஐ சிபிஎம் எதுவும் சொல்லலை. அப்போ சிபிஐ சிபிஎம் இந்த இடத்துல நாங்கள் வந்து தனிச்சு தான் செயல்பட்டுருக்கிறோம்னு சொல்லியிருந்தாலுமே கூட அவங்க அங்கே போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கான காரணம் ஏடிஎம்கேவோட வந்து அலையன்ஸ் வைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல முடியாதுன்னு இவங்க வந்து சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. இல்ல இப்படி நடக்கிறதா இருந்தா நாங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் இவங்க வந்து சொல்லிட்டாங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி இல்லைங்க, அன்னைக்கே சொல்றாங்க நேற்று நைட்டு ரைட் வந்தவொடனே வெளியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இல்லைங்க, நாங்கள் எங்கள்கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து அதிமுக இது பண்ணுறதுக்காக நாங்கள் வரமாட்டோம், எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தாவேக்காட்ட கிளம்பி வந்துட்டோம் இப்போன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் கட்சி விட்டு வெளில வந்துடுறோம்லாம் கூட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு காலையில் தான் வந்துட்டு என்னங்க அதுக்குள்ளே திமுக அதிமுக பேச்சு நடந்துச்சுன்னா வந்து டக்குன்னு ஆன்லைனில் போட்டு உடச்சிட்டீங்க மீடியாவில் அப்படின்னு போய் கெஞ்சி கதறி இருப்பாங்க போல இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்திய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் வந்துட்டு இல்லைங்க அந்த மாதிரிலாம் நான் வந்து இல்லை, அதெல்லாம் அவர் வந்து ஒரு வதந்தி. ஐயா சொன்னதே நீங்க தான், ஐயா என்ன நீங்களே இப்போ வதந்திங்க பேபிங்கிறவர் நேற்று தான் சொன்னார், அவரே அவர் வாயால், இன்னைக்கு வந்து அவரே அது வதந்திங்கிறார். ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா தேர் இஸ் யூனிஃபைடு ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் டிவிக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விஜய் அவர்களை சிஎம் ஆக விடாம பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இன்னும் எத்தனை நாள் இதை தள்ளி போட்டா குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வரும் அப்படின்றதான் திமுகவுடைய எண்ணமும் அதிமுக பிளஸ் பாஜகவுடைய எண்ணம். அப்ப இது மூணுத்தையும் தாண்டி இன்னைக்கு வெளியே வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சப்போர்ட்டையாவது கொடுத்து இதுல நிக்கிறது இந்த கட்சிகள் ஐயுஎம்எல் இருந்து விசிகால இருந்து சிபிஐ சிபிஎம். இப்ப இந்த 8 சீட்டுகள் வந்தனாலதான் 112 இருந்து இன்னைக்கு ஒரு 120 வந்து நிக்கிறாரு. அப்போ இந்த சிச்சுவேஷன் இப்ப இன்னும் எப்படி கயாட்டிக் ஆகலாம்? ஓரளவுக்கு சிபிஐ சிபிஎம்கிட்ட போட்டு பார்த்தோம், முடியாதுன்ட்டாங்க, போயிட்டாங்க அவங்க, இந்த ஆட்சி அமைக்க முடியாதுன்ட்டாங்க ரைட்டு. அடுத்து பார்த்தா விசிகே வேற வந்துட்டு என்னங்க நம்ம தம்பி வந்து இந்த மாதிரி ஆட்சி அமைக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு, 108 சீட்டை வச்சுட்டு 112 சீட்டை வச்சுக்கிட்டு போய் ஆட்சி அமைக்க விடணும், எல்லாம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடாதாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் போறேங்க, அலையன்ஸ் கூட இருக்கிறேன் நான், பட் இப்போ ஆட்சி அமையணுங்க, ஆட்சி அமைய விடாம நான் உங்க கூட இப்படி நின்று இருந்தேன்னா அது தவறா போயிடும், இந்த தம்பியை ஆட்சி அமைக்க வைக்கணும், அவர் 108 சீட்டு ஜெயிச்சிருக்காருன்னு திரும்ப அவர்கள் சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறாரு இன்னைக்கு ரைட்டுங்களா. அப்ப அவருடைய அந்த முடிவை நம்ம இந்த இடத்துல பாராட்டணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இவங்க எடுத்த இந்த போல்டு டெசிஷனாலதான் இன்னைக்கு அட்லீஸ்ட் டிவிக்கு இந்த இடத்துல இருக்குது. இல்ல அப்படின்னா இன்னைக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்சிட்டு இருக்கும் இந்த நேரத்துக்கு. கண்டிப்பா. அது வேற டிடி தினகரன் வந்து லெட்டர் எடுத்துட்டு போனாரு, எடப்பாடியார் அலைங்க ஆட்சி அமைக்க. எதனால எடுத்துட்டு போனாரு எதுக்காகன்னு எனக்கு தெரியவே, அவருக்கே தெரியாது, அது அவருக்கே தெரியல எதுக்காக எடுத்துட்டு போனாருன்னே தெரியல. அப்படி ஒரு அப்ப மட்டும் ஆளுநர் அவரை மீட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வச்சு விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. காந்திராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எம்எல்ஏ, அவர் வந்து இந்த மாதிரி குதிரை பேரம் செய்யப்பட்டார், தாவேக்காவால் இழுக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வழக்கு லீகலா நாங்க கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு. குதிரை பேரம் பேசாதீங்க அப்படின்னு நம்ம சாதாரண வழக்கு வட்டாரத்துல பேசுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமா, இல்ல குதிரை பேரம்ன்றது இந்த இடத்துல லீகலா என்னன்னு மீன் பண்றாங்க சொன்னீங்கன்னாலும் புரியும் எல்லாருக்கும், அதுக்காக கேட்கறேன். குதிரை பேரம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். குதிரை பேரம்னா இப்போ நான் ஒரு கட்சி நடத்துறேன், நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் இல்லை ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா வேற ஒரு கட்சியில எம்எல்ஏவா ஜெயிச்ச ஒரு ஆளை வந்து நான் இவ்வளோ பணம் தரேன்,
இந்த கட்சியில ஒரு பதவி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரம் பேசி அந்த எம்எல்ஏவை தன்னோட கட்சியில இணைச்சிக்கிறது தான் குதிரை பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து தாவேகா வந்து அமமுக எம்எல்ஏ கிட்ட பேசினதா வந்து அமமுக இவர் சொல்றாரு, டிடிவி தினகரன் சொல்றாரு. அது வந்து அந்த ஃபார்ம்ல அவர் கையெழுத்து போட்ட வீடியோவும் தாவேகா வெளியிட்டாங்க. ஆனா அவர் அதை மறுக்கிறார். அது ஏஐ அப்படின்லாம் சொல்றாரு பிரஸ் மீட்ல. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏஐ ஒருத்தர் அந்த பச்சை கயிறுலாம் கூட போட்டிருந்தாங்க. அவர் கையில இருக்க பச்சை கயிறு கூட அங்க ஏஐயால பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பேசப்பட்டது. அது வந்து நான் லீகலா எடுத்துட்டு போவேன், இது முடிஞ்சாதான் விஜயால பதவி ஏற்க முடியும். அது மட்டும் இல்லாம அவர் நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கே வந்து நிறைய ஊழல் எல்லாம் பண்றாரு, இவர் எப்படி ஊழலற்ற அரசாங்கம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இன்னைக்கு பிரஸ் மீட்ல அவர் கொடுத்திருந்தாரு. இது எந்த நிலைமைக்கு போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. அமமுகல இருந்து ஒருத்தர் வந்து நமக்காக வராரு அப்படின்னு சொன்ன உடனே அதுலயாவது வந்து அதோடைய வெராசிட்டியை புரிஞ்சுக்கிட்டு இதுல வேணாம் எதுக்குன்னு சொல்லி டிவிக்கு விட்டுருந்துருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நீங்க மொத்தமா வந்து இடதுசாரின்னு வந்துட்டீங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அமமுக அவங்க கிட்ட வரேன்னு சொன்னா எதுக்கு கூட்டு வரீங்க, வேணான்னு விட்டுருந்துருக்கணும். இப்ப நானுமே வந்து ஆக்சுவலா வந்து கதை விட்டுக்கிறாங்க போல நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது இவங்க உண்மையாவே அமமுக உடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. ஆமா, அப்ப வந்துட்டு இதுல வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஒரு பக்கம் இந்த வீடியோ கடைசியா ரிலீஸ் பண்ணப்படுது. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அவரு, இந்த மாதிரி வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு ஒரு கவர்னருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்தாரு. லெட்டர் கொடுத்துட்டு லோக் பவன் வெளியே வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து என்னுடைய எம்எல்ஏவை காணாங்க அப்படின்றாரு. அப்புறம் சொல்கிறாரு என்னுடைய எம்எல்ஏவை வந்துட்டு இவங்க டிவிக்கு தான் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு 1 ஹவரில் அதே ரோட்டில் திரும்ப கேமராமேன் அப்படியா சார் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி எடுத்து கார்டு எடுத்து காப்பி பண்ணலாம் பார்த்தா ஒரு நிமிஷம் தம்பி வந்துட்டேன் அப்படின்றாரு. என்ன சார் அப்படின்னு கேட்டால் தான் அந்த காணாம போனான்னு சொல்லி ஒருத்தர் இந்த இங்கே தான் இருக்காரு. என்னங்க எனக்கு புரியலைங்க. எனக்கு நீங்க ஏன் ஃபோன் எடுக்கலன்னு அவர்கிட்ட கேட்கறாங்க அந்த எம்எல்ஏ கிட்ட. நான் 3 ஃபோன் வச்சிருக்கேங்க, பட்டன் மொபைல் தான் என்கிட்ட இருக்கு, இது வாட்ஸ்அப் எஃபில அதில் யூஸ் பண்ண முடியாது, இது எப்படிங்க கனெக்ட் பண்ண முடியும்னு கேட்கறாரு. என்னங்க விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் நம்மளாம். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நடக்கும், கடைசி நிமிஷத்தில் வந்து இப்படிலாம் சினிமேட்டிக்காக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு. அது வந்து ரியாலிஸ்டிக் தான் வந்து சினிமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்குது அங்கே சினிமாவில் பார்க்கும்போது. இப்போ தான் தெரிஞ்சு தான் ரியாலிட்டி அப்படிங்கிறது. அப்போ அவர் ஒரு இதை பண்ணி என்னென்னமோ குளறுபடிகளை பண்ணி ஒரு பக்கம் அவர் ஒரு ஆட்டத்தை கலைய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது எதுவுமே வேலைக்கும் ஆகலை. இதுக்கு முன்னாடி அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து எங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் வந்து கொடுக்குறதா இல்லை. உங்ககிட்ட எப்போ கேட்டாங்க முதல்ல எங்க அதுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. காங்கிரஸ் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, உங்ககிட்ட ஏதாவது லெட்டர் இருக்குது? லெட்டர்லாம் இல்லை. உங்கள்கிட்ட தான் ஃபோனில் பேசினார், அதாவது இல்லை. என்னதான் ஆதாரம் இருக்குது? நாங்கள் சொல்றது தான் ஆதாரம். எங்களை நம்ப மாட்டீங்களா? நீங்க நம்ப மாட்டோம். அதிமுக உள்ள இருக்கிற சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு எம்எல்ஏக்கள் அவங்க தான் வந்து போறதா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுகள் இருந்ததா சொல்லப்பட்டதே தவிர தாவேகால இருந்து எந்த அழைப்பும் அவங்களுக்கு விடுக்கப்படல. அது அவங்க ஃபேக்கா கிளைம் பண்றாங்க. ஃபேக் கிளைம்ஸ். ஸோ அப்போ அதை வந்துட்டு இவரும் சொல்லிட்டாரு, நம்ம நிர்மல்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அப்படிலாம் நாங்களாம் வந்து எங்கேயுமே அதிமுக எந்த ஒரு இந்த வலதுசாரியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில போயிட்டு என்டிஏ கூட்டணியில் யார்கிட்டையும் நாங்களாம் போய் கேட்கவே இல்லைங்க அப்படின்றது சொல்லிட்டாங்க. இந்த அமமுக அவரா வாலண்டரியா வந்து வண்டியில ஏறிட்டு 400 ஓடி அட்டென்ஷன் சீக்கிங்க்கு பண்ண மாதிரியும் ஃபீல் ஆகுது. இதுவுமே எனக்கு வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங்கிறது ஒரு டிராமா மாதிரி தெரியுதுங்க. வேணும்னே வந்துட்டு அதாவது ஒருத்தரோட வீட்டுக்குள்ள நான் யாருக்கும் தெரியாம போகணும்னு நினைச்சா நான் எப்படி வேணா போயிருந்துருக்கலாம். ரைட்டுங்களா? ஒரு வண்டிக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு தலையை மறைச்சிக்கிட்டு போன மாதிரி போற மாதிரி ஒரு கேரக்டர் போறாரு. அதுக்கப்புறம் இப்போ சொல்லப்படுற இந்த கேரக்டர் தான் அந்த கேரக்டர்னு சொல்றாங்க. நிஜமா இவர் போயிட்டு விஜயை பார்த்துட்டு வந்தாரா, இல்லை வந்து விஜயோடைய வீட்டு வாசல்ல அப்படி வண்டியை அப்படி திருப்பிட்டே யார் உனக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லை, உன யாரும் லோட்டா போ அப்படின்னு செக்யூரிட்டி அடிச்சு அனுப்பிச்சதுக்கப்புறமா அவர் அந்த வழியா வெளியே வந்துட்டாரா தெரியல நமக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன் இவ்வளோ நேரமா அப்படின்றது. ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் 3 ஃபோன் வச்சிருக்கேன், 3000 ஃபோன் வச்சிருக்கேன், எதை எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்றாரு. கட்சி தலைவரே வந்துட்டு இந்த கட்சியை சேர்ந்தவரை காணன்றாரு. 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்துட்டு இந்த பாருங்க கிடைச்சிட்டாரு, பிரஸ் மீட்டும் கொடுக்குறாரு. என்னங்க இது? என்னங்க உங்களுக்கு என்னதாங்க வேணும்? இப்போ நீங்கள் இவ்வளோ புத்திசாலியாக இருந்தீங்க அப்படின்னா, அவ்வளோ அறிவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஜெயிச்சு ஒரு 120 சீட்டோட உள்ளே வந்து ஜாலியாக ஆட்சி பண்ணிட்டு போங்க. அந்த அறிவுலாம் உங்களுக்குலாம் இல்லாதனால தானே இந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்கள். இந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு புரியலன்னு தானே அர்த்தம். இப்படி தானே ஏதாவது ஒன்று தேவையில்லாத மக்கள்கிட்ட கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க நல்லா. அப்போ மக்களுக்கு தேவையானது ஒருத்தர் சரியானதாக கொடுத்து ஒருத்தர் மேண்டேட் காட்டிட்டாரு. அவரை நீங்க ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறதுனால எவ்வளவு நாள் தடுப்பீங்க? இதை தடுக்க முடியாது, தள்ளி போட தான் முடியும். மக்களோட வெறுப்பை தான் சார் சம்பாதிக்கிறாங்க இவங்க எல்லாமே கண்டிப்பா. ஏன்னா மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, அதே இவங்களால செயல்படுத்த முடியல அப்படின்னும் போது இவங்க மக்கள் வெறுப்பை தான் சம்பாதிக்கிறாங்க. இல்லை, இவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்குலாம் ஆசை கிடையாது. இப்ப இவர் அமைக்க கூடாது. அதுதான் சரிங்க, அமைக்கல, வேற என்ன நடக்கும்? வேற என்ன எவனுக்கு தெரியும் வேற என்ன நடக்கும்? நான் வேணா 4 ட்வீட் போடுறேன், ட்வீட் போட்டா நீ அழுவுறதை பார்த்துட்டு எல்லாம் கிளம்பி வந்து ஐயோ ரொம்ப அழுவுறாரு, திரும்ப ஒரு ரியாக்ஷன் வைங்க அப்படின்னு சொல்ல போறேன். நமக்கு என்னவோ தெரியலங்க. இதுதான் இப்போதைய சூழ்நிலை. இதெல்லாம் மீறி எப்படி தாவேக வந்து ஆட்சி அமைக்க போகுது அதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்ஸோட மக்கள் நம்ம திரும்ப சந்திப்போம்.